யூனிஃபார்ம் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன். அதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹோல் ப்ராசஸ் எப்படி எனக்கு இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஜஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்ட்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சீரியஸாக ஜஸ்ட் பார்ட் ஒன் அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். ஹலோ, ஆமாம் மேடம், ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் தான். யூனிஃபார்மா மேடம்? என்ன மாதிரி டைப்? ஓகே மேடம், ஓகே. பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு கரெக்டு தானே? ஓகே மேடம், பண்ணிடலாம் மேடம். எப்போ வேணும்? 3 டேஸ்க்குள்ளேயா? ஓகே மேடம், ஓகே. அளவு துணி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கா? ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா பாப்பாவுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே மேடம், ஓகே வாங்க. ஓகே ஓகே, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்துடுங்க. ஓகே மேடம், ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு ரேண்டமாக இந்த மாதிரி தான் கால் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, என்னோடய வெப்சைட் நம்ம அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் பார்த்துட்டு எதுக்காக அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் டெய்லர்ஸ் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, ஸ்டிச் பண்ணுறவங்க, பெட்டராக ஸ்டிச் பண்ணுறவங்களே இருக்காங்க. ஆனால் 20 நாளுக்கு அப்புறம் தான் ஆர்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஆன்லைனில் ஜஸ்ட் மொபைல் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. டெய்லரிங் ஷாப் நியர்பை மீ அப்படின்னு சொல்லி போடும்போது நம்மளோட பேஜ் வந்திருக்கு. ஸோ அவங்க எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பேசினாங்க. பேசும்போது கிளையண்ட்டோட ரெக்யர்மெண்ட் 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, 3 நாளில் ஒரு செட்டு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. என்ன ஒன்று, பாப்பாவுக்கு கரெக்டான சைஸில் ட்ரெஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் ஸ்டிச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ண போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நோட் பண்ணோம், என்கிட்ட கிளைண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு ப்ராப்பராக பாடி மெஷர்மெண்ட் எடுத்தேன். அவங்களுக்கு நான் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் பாடி மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்துருவாங்க என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த நேரத்தில் தைரியம் இல்லை அப்படின்னா 2 அளவு எடுப்பீங்க, 2 அளவு மிஸ் பண்ணிடுங்க. போனதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நெக்கில் அளவுக்கு என்னவா இருக்கும், ஐயோ நம்ம எடுக்காமல் விட்டுடுமே, இந்த மாதிரிலாம் ஃபியர் ஆகுங்க. ஸோ அது என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராப்பராக எழுதி வச்சுருக்கேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுமே இருக்குது. டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூனிஃபார்ம் சீரீஸை 1 by 1 நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, எப்படி நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும், அதை எப்படி செக் பண்ணி வாங்கணும், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா என்னென்ன ப்ரொசீஜர் நான் ஸ்டார்டிங்லேருந்து A to Z எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த சீரீஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணால் இன்ட்ரெஸ்டட் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே டீட்டெயில்ஸ் அனுப்பி தரேன். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் கிளாஸஸ்.